மட்டக்களப்பு மாவட்டத்தில் போரைத்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட வெள்ளாவளி பிரதேசம் காட்டு யானைகளால் கடுமையாக பாதிக்கப்படுவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தளவாக்கி வந்து 4 மணிக்கு வெட்டகிரம்பு 4 மணிக்கு வெட்டகிரம்பு 8 மணிக்கு எங்களை வீட்டால் வந்து வாழையை போயிட்டு தென்னம்பிள்ளையும் போயிட்டுட்டு நாங்கள் வெடிச்சு விட்டு அது எங்களை அப்படி சூரி விரைச்ச பார்க்குது. நான் விரைச்சிட்டு வந்தால் நாங்கள் எப்படி வந்து நிற்கிறேன் கொள்ளல் நாங்கள் இரவையில் கண் முடியுது 1 மணி 2 மணிக்கு போகிறோம் நாங்கள் படுத்து அது ஆக்கில் அங்கால வெள்ளம் வாங்கிக்குவோம் ஆக்கில் அங்கால வெள்ளம் வாங்க இஞ்சால வீட்டு பார்க்க விரைச்சி விட்டோம். குறிப்பாக போரைத்தீவு பற்று வெள்ளாவளி பிரதேசத்தின் வேத்திச்சேரி, வெள்ளாவளி, காக்காச்சுவட்டை, விவேகானந்தபுரம் போன்ற பல கிராமங்கள் இவ்வாறு பாதிக்கப்படுகின்றது. பெரும்போக்கு நெச்சரிக்கையை அறுவடை செய்ய ஓரிரு வாரங்கள் காணப்படும் நிலையில் தினமும் காட்டு யானைகளால் தமது இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிப்படைவதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பிரதேச மக்களின் வீடுகள், வேலிகள் போன்றவற்றையும் பாரிய தென்னை மரங்களையும் காட்டு யானைகள் துவம்சம் செய்வதையும் அவதானிக்க முடிகின்றது. இந்த பிரச்சனையாக தான் யானை இதுவும் எல்லா பக்கம் வங்காதையும் வரும், இஞ்சாலையும் வரும். இதுக்குள்ளால் வந்து இப்படியோ குறைக்கிறாங்க போகும். ஆக்களையும் நிறைய பேர் ஆக்கள் அடிச்சிருக்கி யானை அடித்தது யானை அடிச்சு தான் செத்து. அது இரவுல ஃபுல்லாக கண் முடிக்க வேண்டிய வச்சு தான் பார்க்கணும். கொஞ்சம் நிறுத்தினா வரையும் சொன்னீங்கன்னா வெள்ளாமல் எல்லாம் திண்டுட்டு போயிடும். 3 நாளத்தை இந்த கண் முடிச்சு தான் நாங்கள் யானை காவல் பார்க்கணும். கஷ்டம்தான். நித்திர பயிலே நித்திர விளையாது. நீ நெருப்பு முட்டுறது கொல்லி அது இதெல்லாம் எடுக்கணும், எல்லாம் செய்யணும். டைமுக்கு வரணும். 6-7 மணிக்கெல்லாம் வந்துடும் யானை. 8 மணிக்கும் வரும். 5 மணி சில டைமில் 5 மணிக்கும் வரும். காட்டுக்கு வந்துட்டு 6 மணி ஆவல் கிளம்பும். அதெல்லாம் பெரிய தொல்லை ஆச்சு. யானையெல்லாம் பெரிய தொல்லை. இந்தியாவில் திக்கோட பக்கம் அந்த இதுக்குள்ளே தலைவாய்க்காடு அந்த லைன்லேருந்து இப்படியே வந்து நாமராம் கோயில் அடியால் வந்து இப்படி இறங்கி இந்த குறுக்கலையால் வீட்டடியால் வந்து நேரம் வந்து இதுக்குள்ளே வருது. 7 வருது 8 வருது. நிறைய வருது யானையாக. இப்போ இந்தியாவில் பக்கம் 4-5 வந்துச்சு. நான் முந்தின நாள் 6 வந்துச்சு. இதால் அங்கால 2ஆம் இதில் ஒன்று வந்து இப்படி இறங்கி இதுக்குள்ளால போனது. இப்படி எல்லா பக்கத்தாலையும் வருது யானை. என்னன்னா அங்கே காட்டில் அந்த இதில் தலைவாய் காட்டுக்குள்ளே நிறைய யானை நடக்கும். அதெல்லாம் கலைஞ்சி அங்கே பொடி போட்டாங்கன்னா எல்லா பக்கத்தாலையும் கலைஞ்சி வருது. எல்லோரும் எல்லா இடத்தையும் காவை பார்க்குறான். மறைச்சி விரைச்சி அது உள்ளுக்கு வந்து தான் பிள்ளாங்க திண்டு எப்படியும் பிள்ளாங்க திண்டு தான் போகும். முந்தின நாள் இரவு 3 வந்துச்சு. நேற்று இரவு 6 தேலை போனது. அந்த இதுக்குள்ளால போய் லைவர் ஏடி அளவு இப்படி வைத்து அந்த பொடியும் அந்த வாசலில் வேண்ட தென்னை மரத்தையும் முறிச்சு எல்லாம் பேட்டு போட்டு போயிட்டு காலையில் இதுக்குள்ளாலாம் வந்துச்சு. அந்த இப்போ இரவு ஜால போய் இந்த பக்கத்தால் போய் அப்படி அதுக்குள்ளால் வந்து 2 வரி போனேன். நல்ல கறிச்சு தான் போய் அடுத்த வரி போட அப்படியே வைத்து டோட்டல். தளவாய் காட்டினை அண்மித்த காட்டுச்சூழலில் தங்கியிருக்கும் 30க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளால் கால்நடைகள் பாதிப்படைவதாகவும் இப்பிரதேசத்தில் பல்வேறு மனித உயிரிழப்புகள் நிகழ்வதாகவும் மேலும் வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் தினமும் யானைகளை வெடிகொளுத்தி மீண்டும் வனப்பகுதிக்குள் அனுப்பினாலும் மீண்டும் மீண்டும் காட்டு யானைகள் மக்கள் குடியிருப்புக்குள் நுழைவதாகவும் பிரதேச மக்கள் கூறுகின்றனர். இதனால் வயல் நிலங்களை பாதுகாப்பதற்கு விவசாயிகள் உயரமான மரங்களில் பரண் அமைத்து பல்வேறு உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் இராப்பகலாக காவல் காப்பதாகவும் கருத்து தெரிவித்தனர். மாணிக்கப்பொடி ரசீந்திரன் அவர் நாங்கள் எங்களை தொழில் வந்து விவசாயி தான். வெள்ளாவளி அம்மங்குளம் வெள்ளாவளி எங்களை விவானத்தை சேர்ந்த டிவிஷன் இது. இங்கே வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக கடுப்பம் மோசமாக யானையிற தாக்கம் வந்து கடும் ஓவராக போயிட்டு அது வந்து அதை அந்த அதிகாரிகள் இதுகள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இலங்கையில் வந்து யானை தாக்கம் கூடிய ஒரு முக்கியமான ஏரியா வெள்ளாவளி பிரதேசம். அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் போரதீவு பற்றுக்குள்ளையும் வெள்ளாவளி பிரதேசம் தான். அதுக்கு பிறகு தான் அன்றாபுரம். இதை வந்து இப்போ எங்களை பாராளுமன்ற உறுப்பினர் மாட்டையும் காய்ச்சிருக்கோம். நாங்கள் கிராம மக்கள் எல்லோரும் அப்படி சொல்லிவிட்டு இப்போ வந்து இந்த வனஜீவராசிகள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்கள கொண்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க அந்த ஃபீல்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஒரு மோசமான ஒரு டிபார்ட்மெண்ட். அதை வந்து அந்த அதிகாரி வந்து உண்மையில் அதை வந்து மேலிடத்தால் அவங்க தண்டிக்கப்பட முடியாது. அவர் ஏற்கனவே இப்போது எத்தனையோ கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி அவரை அனுப்பி வச்சது. திரும்பவும் அந்த டிபார்ட்மெண்ட்டை அவரை இங்கே அனுப்பி அவரை வச்சுட்டு இருக்கி. அவர் எப்போ பார்த்தாலும் வாகனம் இல்லை, எங்களுக்கு தங்குமிடம் வசதி இல்லை, வெடி இல்லை, எங்களுக்கு ஃபீல்டு செய்ய ஆட்கள் இல்லை, எப்போ பார்த்தோன்னா அதான் சொல்கிறாரு. ஆனால் இப்போ பொதுவாக எடுத்தா விவேகானந்தபுரம் கடுமையாக தாக்கப்படுது. அதில் சுருநடிவுத்து, திக்கோடை, தும்பாலை, எங்கால வந்து தளவாய்
இங்கே காக்காச்சிப்பேட்டை இங்கே எத்தனையோ இதுக்கு இந்த ஏரியாவுக்கு உட்பட்ட இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் கூட தான் இருக்குது. இது முழுதும் படுமோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் இதை வந்து ஆர்கிட்ட சொல்கிறது பேசுகிறது எதுவுமே தெரியாது. எல்லார்ட்டையும் சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போ நான் எல்லாம் இப்போ வந்து இரவில் 12 மணி நேரத்துக்கு மேலே ஃபுல்லாக கண் முடிச்சு தான் காவை பார்க்குறோம். எத்தனையோ பேர் ஃபோன் தொடர்புகள் இதுகள் இப்போ இரவும் கூட வந்தது, நேற்றிரவும் வந்தது. இதால் அது மட்டும் இல்லை, கால்நடைகள் நிறைய பசுமாடுகள் அடிச்சா வைக்குது. இதால் எத்தனையோ தோட்டங்கள், சிறு தோட்டங்கள், பெரிய தோட்டங்கள், வயல்வெளி மட்டும் இல்லை, வயல்வெளி கடுமோசமாக தான் வைக்கப்படுது. இதை நாங்களும் பேசி வரோம். ஆனால் இதை ஒரு அரசாங்கம் அது ஒரு கண்ட்ரோலுக்கு வரவில்லை. ஒரு மீடியாவது அரசாங்கத்துக்கு கொண்டு வரணும். இது வந்து இப்போ ஒரு புதிய அரசாங்கம் இருக்குதானே, புதிய அரசாங்கத்திட்ட இதை உண்மையில் கொண்டு வரணும். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் போகிறதுக்கு பற்றுன்றது இந்த வெள்ளாவளி பிரதேசம்ன்றது படுமோசமாக தாக்கப்படுது. எத்தனையோ மக்கள் தாக்கப்பட்டிருக்கு. அவன் இந்த மக்கள் தாக்கப்படுறத வந்து நார்மலாக எடுத்துக்கொள்கிறாங்க. அது என்ன பிரச்சனைன்னு தெரியாது. 10 லட்சம் காசை கொடுத்தா விற்க முடியுது. ஆனால் ஜானியை கொண்டா ஜெயிலில் ஓடுவான்றான். அது வந்து இப்போ நீங்கள் தான் அதுக்கு மீடியாவும் கொண்டு வந்து இதை வந்து செய்யணும். அடுத்து வந்து நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். இது வந்து இந்த கிராம மக்களும் நினைக்குது, அரசாங்க உத்தியோகஸ்தர் மாதிரி அவங்க எல்லோரும் நினைக்கிறாங்க இந்த காட்டை வளர்ச்சி ஜானவேலி அடிக்கிறா அப்படி. அது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயம். 50-60 ஏக்கர் காணிக்குள்ளே வந்து 40-50 ஜானியை வச்சு ஜானி வேலை அடைச்சா அந்த சாப்பாட்டுக்கு அங்கே வருது, திரும்ப முடிச்சிட்டு இங்கே வரும். அது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. அது வந்து நாங்கள் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம். இந்த யானையை முற்பட்ட காலங்களில் இந்த யானை இங்கே வந்து இருக்கலை, யானைன்றது இருக்கலை. இதை வந்து நீங்கள் பெரிய காட்டுக்கு இல்லை சரணாலயங்களுக்கு அங்கேயாவது ஏற்றியோ இல்லை துரத்தி கொண்டோ விட்டுட்டு அந்த போர்டர்களுக்கு வேலி அடிங்க, இங்கே அடிக்க தேவையில்லை. இதை அடித்து ஒரு மக்கள்ன்ற ஒரு கோரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்க. இது நான் தனிப்பட்ட கருத்து. சில மக்களுக்கு தெரியாது. இது அரசாங்கத்தில் இருக்கிற உத்தியோகஸ்தர் மாதிரி சொல்கிறது, அங்கே சொல்கிறது இங்கே எடுத்து சில அது என்ன கிராம மக்கள் தானே அப்படி தான் பேசுங்கள். அந்த சரியான ஒரு வழியை தேர்வு செய்யணும். இதை முற்றுமுழுதாக இங்கே கட்டுப்படுத்தணும். சிறு தோட்டங்களோ வயல்களோ அதுகளை ஃபுல்லாக அந்த மக்களை ஒரு வளர்ச்சி பாதையை கொண்டு வரணும். 90ஆம் ஆண்டு வன்சையில் பிறகு இத்தனை வருஷத்துக்கு பிறகு சனம் 3 சதாப்தம் அதுக்கு தாண்டி இப்போ சனம் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது. அதுகளை வந்து வாழ்கிறதுக்கு இப்போ ஒரு பயங்கரமான ஒரு பின்னடைவை தள்ளிருக்கு. அதாவது மரவள்ளி தோட்டமெல்லாம்